பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்ற பொழுது தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்லதவனே, சொன்ன பிதாவே ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் ஒரு விஷயம் தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். ஆண்டவரே, நமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா, கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே ஆராதனை ஆசீர்வதிங்க, ஜெபத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. பாடி துதித்து ஆராதித்து வேதவாசித்து ஜெபிக்க கிருபை செய்தது தேவன். ஆண்டவரே, தேவ செய்தியை ஆசீர்வதிங்க. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்கப்பா, அடியனோடு பேசுங்க ஐயா. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுகிற போகிற தேவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தரின் பிரிய காரியங்களை செய்யுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் பரமகாணனை சுதந்திரிக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பில் நாம் ஸ்தோத்திரம் தியானிக்க இருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையை. இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின்படியான அவர்களுக்குன்னு தேவன் முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசமாகிய கானானை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டார். இதுக்காகவே ஸ்தோத்திரம் எகிப்திலிருந்து அந்த ஜனங்களை பலவிதமான ஸ்தோத்திரம் அந்த பார்வோனுடைய தந்திரமான எண்ணங்கள் திட்டங்களின் மத்தியில் விடுதலையாக்கி 10 வாதைகளை அனுப்பி ஸ்தோத்திரம் அந்த 10 வாதைகளாக அது அந்த பார்வோனுக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் அந்த ஸ்தோத்திரம் உண்டானதையும், அதே சமயத்தில் அற்புதங்களாக தேவனுடைய ஜனங்களுக்கு அந்த காரியங்கள் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே கானானை சுதந்திரிப்பது என்பது ஸ்தோத்திரம் அது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கிறிஸ்துவ ஆவிக்குரிய ஜீவத்தை ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய ஜீவத்தில் நாம் பெற வேண்டிய இலக்கை குறிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய இலக்கு பரலோகம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதற்கு ஸ்தோத்திரம் என்ன இடையூறாக இருந்தது? எகிப்திலிருந்து புறப்பட்ட ஸ்தோத்திரம் அத்தனை லட்சம் ஜனங்கள், ஸ்தோத்திரம் ஏறக்குறைய 20 லட்சத்துக்கு மேலாக, ஸ்தோத்திரம் 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் அவங்களுடைய அந்த புருஷர்கள் மட்டுமல்ல, அவங்களுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள் என்று கணக்கிட்டால் 20லேருந்து 25 லட்சம் பேர் வரும். ஸ்தோத்திரம் அந்நியர்களும் அதுங்களை வந்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், நாம் இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஸ்தோத்திரம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஸ்தோத்திரம் அந்த இஸ்ரவேலுடைய மூதாதையர்கள் போல இராதபடிக்கு அதில் 2 பேரை தவிர அந்த மூத்தவர்கள் புறப்பட்டவர்கள் பெரியவர்கள் போய் சேரலை என்று பார்க்குறோம். கனானுக்கு போக முடியல. அதுக்கு காரணம் முக்கியமாக ஒன்று காரணம் சொல்லலாம். ஸ்தோத்திரம் அதில் பாருங்கள், நான் வசனத்தை சொல்கிறேன். ஆனால் பிற்பாடு அவங்க பின்னடியார் அப்போ இப்படி சொல்ல போனால் அவர்களுடைய குழந்தைகள் ஸ்தோத்திரம் அவர்கள் போக முடிந்தது, அவர்களைத்தான் நான் அனுப்புவேன் என்று சொன்னார். இதில் 3 காரியம் உண்டு. சொல்லப்போனால் 4 காரியங்கள் கூட சொல்லலாம். ஸ்தோத்திரம் சரி, இந்த 3 காரியங்களை சொல்கிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அவிசுவாசம். ஸ்தோத்திரம் முதல்ல பார்க்கிறோம். அவிசுவாசத்தினாலே அவர்கள் பிரவேசிக்க முடியல. எங்கே போக முடியல? கானானுக்கு போக முடியல. புறப்பட்டவர்கள் போக முடியல. அவங்க பிள்ளைகளை தான் ஆண்டவர் அனுமதித்தார். அது ஸ்தோத்திரம். சரி, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் அவிசுவாசம். விசுவாசம் தேவன் மேலே அவங்கள் முழுமையாக வைக்கல. ஏதோ அரைகுறை விசுவாசத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை, பிரயோஜனமாக போயிடும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளும் நல்லா தேவன் மேலே முழு விசுவாசத்தை வைப்போமாக. அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து எபிரேயர் 4:6 கீழ்ப்படியாமை. கர்த்தருக்கு முழுமையாக கீழ்ப்படியாத அந்த தன்மை. ஸ்தோத்திரம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வரப்போகிற காரியமாக இருக்கிறபடியால் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே, பாருங்கள், கீழ்ப்படியாமையினாலே சுவிசேஷத்தை கேட்டாங்க. தேவனுடைய வசனமெல்லாம் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த வசனத்துக்கு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியலை.
சோத்திரம் ஊழியர்கள் மூலமாக, தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்கல, அதில் பிரவேசியாமல் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படியாக நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வார்த்தையை கேட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஒப்பு கொடுத்தால் நம் பரம கானானிலே பிரவேசிப்போம். அல்லேலூயா. அவர்களுக்கு பூமிக்குரிய கானான், நமக்கோ பரம கானான். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அது சுதந்திரிக்க வேண்டும். நம்ம கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொன்று பயம் என்ன ஆகுமோ? 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் என்ன ஆகும்? 14 பாருங்க. சோத்திரம் கர்த்தர் நம்மேல் பிரியமா பரத 2 கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாச வீரர்கள் ஆகிய காலேப்பும் யோசுவாவும் தான் இந்த மாதிரி வார்த்தை சொல்றாங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த கானான் தேசத்திலே நம்மை என்ன கொண்டு போய் என்ன செய்வார்? பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். நிச்சயமா கொடுப்பாருன்னு சொல்லி விசுவாசத்தோடு சொன்னாங்க. சோத்திரம். கர்த்தர் மேல் பிரியமாக இருக்கணும். பிரியமாக நம்ம ஆண்டவருக்கு நம்ம வாழணும். நல்ல கவனிங்க. கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருக்கணும்னா அவருக்கு பிரியமாய் நம்ம வாழ வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரியம் என்ன என்பதை அறிந்து நாம் வாழ கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், உமக்கு பிரியம் என்ன ஆண்டவரை? வேதத்திலேருந்து அப்போ நம்ம விசுவாசமாய் வாழ்வது கர்த்தருக்கு பிரியம், கீழ்ப்படிந்து வாழ்வது கர்த்தருக்கு பிரியம். மனுஷனுக்கு பயப்படாமல் வாழ்வது கர்த்தருக்கு பிரியம், தேவனுக்கு பயந்து நடப்பது தேவனுக்கு பிரியம். அல்லேலூயா. வாசிக்கலாம் பாருங்க. தேசம் நமக்கு கொடுப்பா. ஏன்னா இப்போ 9ஆம் வசனம் என்ன சொல்கிறாங்க? இன்னைக்கு அதுதான். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் என்ன செய்யாதீங்க? கலகம் பண்ணாதீர்கள். ஒரு சிலர் சபையில் என்ன பண்ணுவாங்க? நல்ல சத்தியத்தை நல்லா கவனிங்க. ஏதாவது ஒரு காரியங்களில் வீட்டில் ஏதாவது குடும்பங்களில் கலகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போல் சில பேர் சில சமயம் என்ன செஞ்சிருவாங்க? சபையில் கலகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆபத்து. அல்லேலூயா. ஆமாம். போக முடியல. பார்த்தீங்களா? அவங்க எங்கே போக முடியல? கானானுக்கு போக முடியலையே. சொல்கிறாங்க கர்த்தர். ஏன்னா கலகம் பண்ணாங்க. ஏன் கலகம் பண்ணுறீங்க? அந்த 12 பேர் அனுப்புனதில்லை, வேவு பார்க்க அனுப்புனதில்லை. 2 பேர் தான் விசுவாசமான வார்த்தையை சொல்லி அந்த தேசத்துக்கு நம்ம போனால், நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் ஆண்டவர் அந்த நல்ல தேசத்தை நமக்கு நிச்சயம் தருவார். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கிறது. அல்லேலூயா. செழிப்பான தேசத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நல்ல தேசத்தை தான் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்முடைய முன்னோர்களுக்கு வாக்கு பண்ணினவர் நமக்கு தரப்போகிறார். அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த 10 பேர் அவிசுவாசமான வார்த்தைகளை சொன்னாங்க. அந்த தேசத்தில் போக முடியாது, அங்குள்ள ராட்சதர்கள்லாம் இருக்கிறாங்க, நம்ம அவங்களால் நம்ம முன்னாடி தோற்கடிக்கப்படுவோம் அப்படின்றலாம் அவிசுவாசமான வார்த்தையில் பேசுனதுனால முழு சபையும் கலகம் உண்டாயிருச்சு. அல்லேலூயா. ஆமாம். விசுவாசமான வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் நேர்மறையான வார்த்தைகளை பேசணும். எதிர்மறையான வார்த்தைகள் நம்முடைய வாயிலே வர வேண்டாம். அல்லேலூயா. விசுவாசமான வார்த்தைகளை மட்டுமே பேசுவோமாக. அவிசுவாசமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலே வர வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சோத்திரம் ஆகாது. கிறிஸ்துவ ஜீவியத்தில் அவிசுவாசமான வார்த்தைகள், நம்பிக்கையற்ற வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. என்ன பேசுகிறோமோ அதன்படி தான் நம்ம என்ன செய்வோம்? சரி, என்ன யோசிக்கிறோமோ அதைத்தான் நம்ம பேசுவோம். என்ன பேசுகிறோமோ அதன்படி தான் நம்ம நடக்க முயற்சி பண்ணுவோம். அதனால் விசுவாசத்தோடு எந்த ஒரு காரியமும் என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் பேசக்கூடியவர்களாக இருக்கணும். கர்த்தர் சோத்திரம். அப்போ அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை பாருங்கள். கலகம் பண்ணாதீர்கள். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுறீங்க, பண்ணாதீங்க. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க பயந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த தேசத்து ஜனங்களுக்கு பயப்படுறாங்க. சொல்லப்பட்ட அவிசுவாசமான வார்த்தையை யார் எவ்வளவோ அவிசுவாசமான வார்த்தையில் பேசினாலும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவன் ஏற்கனவே அந்த முற்பதாக்களாய் ஆபிரகாம், ஈசாக்குக்கு, யாக்கோப்புக்கு முற்பதாக்களுக்கு கர்த்தர் அந்த தேசத்தை வாக்கு பண்ணினது தெரியுமா இல்லையா? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அங்கே மறுபடியும் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் உங்களை அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அது வேதத்தில் இருக்குது. இது யாரும் தெரியாமல் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கூட என்ன செய்தாங்க? ஆமாம், மற்றவர்கள் சொல்லுகிற அவிசுவாசமான வார்த்தையை கேட்டு என்ன செஞ்சாங்க? சோத்திரம் புலம்ப ஆரம்பித்தார்கள், கலகம் பண்ணினார்கள்.
சோதரம். ஆகவே இந்த கலகம் அந்த அப்படி அவிசுவாசமான வார்த்தையை பேசின அந்த 10 பேரும் சோதரம் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி மரித்து செத்து போனார்கள். 2 பேர் மட்டும் கானானிலே பிரவேசித்தார்கள். அவர்கள் சோதரம் யோசுவாவும் காலேபும். அல்லேலூயா. பாருங்க சொல்லப்பட்டிருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஒன்று கலகம் பண்ணாதீங்க, 2வது நீங்கள் பயப்படாதீங்க, 3வது என்ன செய்வாங்க, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அல்லேலூயா. நீங்கள் அவர்கள் பயந்து போய் இருக்கிறீங்களே, அவர்களை நம்ம மேற்கொள்வோம். அவர்கள் நம்மை மேற்கொள்ள மாட்டாங்க, முடியாது. ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் அவர்களை மேற்கொள்ளுவோம், ஜெயம் எடுப்போம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிட்டு போயிட்டு. அல்லேலூயா. பாருங்க எப்படி ஒரு வெளிப்பாடு இருக்கு பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க. கர்த்தர் சகோதரர், நாம் பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு விரோதமாக எழும்புறவர்களை இது வரைக்கும் காத்த நிழல் விலகி போயிடும். அந்த நிழல் நம்மை காக்கும். அல்லேலூயா. சோத்திரம். எப்போதும் அதை புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எங்கே அப்போ சொல்லுங்கள், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நம்ம சத்துருக்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. 7 விதமான ஜாதியாருடைய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாப சுவாபங்கள் சோத்திரம் மனுஷர்கள் மூலமாகவோ அல்லது நம்மிடத்தில் காணப்படாதபடிக்கு நம்ம கவனமாக இருக்கணும். அதை தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். கர்த்தர் சோத்திரம் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று 2 பேரும் சொன்னாங்க. அந்த விசுவாச வீரர்கள் சொன்னபடியே ஆயிற்று. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம் சொன்னாங்க. ஆனால் இவங்க விசுவாசிக்கலை. சோத்திரம். அதனால் ஆண்டவர் சொன்னார், ஏன்னா புத்தகத்தில் வாசிக்கிறோம், இது வரைக்கும் 10 முறை என்ன அடுத்தது பார்க்கணும்னா 10 முறை பரீட்சை பார்த்த ஒருவரும் என்ன செய்ய போகிறதில்ல, கானானுக்குள் பிரவேசிப்பதில்லை, அவருடைய சந்ததியார் தான் பிரவேசிப்பார்கள் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? சோத்திரம். என்ன புத்தகத்தில் இருக்குது, வாசிக்கலாம். 14:22. பார்த்தீங்களா? என் மகிமையை பார்த்தீங்க. நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் நீங்கள் பார்த்தீங்க, கண்டிருந்தோம். பார்த்தீங்களா? இதெல்லாம் கண்கூடாக அவங்க பார்த்தவங்க. எதை கேள்விப்பட்டது மட்டும் இல்லை, கண்கூடாக பார்த்தாங்க. என் சத்தத்துக்கு செவி விடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சித்து பார்த்த மனிதரில் ஒருவரும் என்ன செய்ய போகிறதில்ல. அந்த 10 முறை பரிச்சித்தை பார்த்தவர்கள் யார்? அந்த சோத்திரம் அங்கிருந்து புறப்பட்ட அந்த பெரியவர்கள், அதாவது சோத்திரம் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த மனிதர்கள், அவர்கள் சோத்திரம் பெற்றோர்கள் பிள்ளைகள் தான் கானானில் பிரவேசிக்க முடிஞ்சது. இவங்க 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து மரித்து போனாங்க. சோத்திரம். உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். அடுத்த வசனம், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் சொல்லிட்டார். பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம கவனமாக இருக்கணும். ஆண்டவரை நாம் கோபப்படுத்தாதபடிக்கு கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை கோபப்படுத்துகிற காரியங்கள் ஒன்றும் நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம், சபைக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, ஊழியக்காரருக்கு விரோதமாக, சோத்திரம் அப்படி தேவ ஜனங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்பி செயல்பட்டால், ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்பி செயல்பட்டால் அது யாருக்கு விரோதமானது? கர்த்தருடைய கோபத்துக்கு அதுவானது. ஆண்டவருக்கு விரோதமான பாவம் அது. சோத்திரம். கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குற காரியம் அது ஒருத்தரும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் எங்கே போக முடியாது? கானானுக்கு போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. காண மாட்டாங்க. வசனத்தை கவனிங்க, ஒருவனும் காண மாட்டான். அதே போல தான் ஆச்சு. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதோ பரலோகம் போகிறது என்பது சோத்திரம் இங்கேருந்து எங்கே உலகத்தில் எந்த தேசத்துக்கும் போயிட்டு வந்துடலாம். பரலோகம் போடுறது வசனத்தைப்படி வாழ்ந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி நமக்கு அமெரிக்கா போகிறது, ஐரோப்பா போகிறது, ஆஸ்திரேலியா போகிறதுக்கு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் சிலருக்கு அது இன்றைக்கி எளிதாக தான் இருக்குது. சோத்திரம். இது பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா, பணம் இருந்துச்சுன்னா சோத்திரம் போய் சுற்றுலா போயிட்டு வரலாம். இன்னும் சோத்திரம் சில நாடுகளுக்கு வேலை நிமித்தமாக போகிறாங்க, படிப்பு நிமித்தமாக போகிறாங்க. சோத்திரம். அதெல்லாம் முடியத்தான் செய்யுது. ஆனால் பரலோகம் போகிறது சோத்திரம் தேவனோடு கூட நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது முக்கியமானது. அதுக்கு சோத்திரம் தேவனை கோபப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. அதான் தான் சொன்னேன், எனக்கு கோபம் முட்டினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். அடுத்த வசனம், காலே பாருங்க, யார் ஒரு விசுவாசிக்கு அடையாளம். காலே விசுவாசி. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் காலே இப்போ போன்று இருப்பீர்களாக. அல்லேலூயா. ஆமாம், காலை போல் விசுவாசமாக இருக்கணும். பிரபாகர் பிரதர், பாட்டு பாடுறது பெரிய காரியம் இல்லை. ரசிக்கப்படணும், ஒப்பு கொடுக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். பாட்டு பாடுறேன்னு ஆர்வமாக வந்தார். அவர் என்ன பாட்டு போடுறாரு, இப்போ பாட்டு அதான் என்ன பாட்டு பாட போடுறீன்னு முதல்ல சொல்லுங்கள் பிரதர், அதை நான் பார்க்குறேன். முதல்ல நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு நீங்கள் பாட கவனமாக இருங்க.
ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். பாட்டு பாடுறது பெரிய காரியம் இல்லை பிரதர். ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கணும். நீங்கள் உங்கள் மனைவி ஆமாம் குடும்பம் வரணும் சபைக்கு. சரியா? சொன்னால் தப்பாக எடுக்கக்கூடாது. ஆமாம், எனக்கு கர்த்தர் உணர்த்ததெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் வந்து சொன்னீங்க, விருப்பப்படுறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா உங்களை ஒப்பு கொடுங்க, ரட்சிக்கப்படுங்க, ஞானஸ்தானம் எடுங்க. சோத்திரம். ஏதோ பாட்டு பாட ஆசைப்படுறீங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ண முடியாது? பாட்டு பாட நம்ம அனுமதி கொடுக்க முடியாது. சொல்கிறது புரியுங்களா? அதனால் என்ன பண்ணுங்கள், ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு தான் நல்ல பாட்டுகளை கற்றுக்கொண்டு வந்து பாட வரலாம். சரியா? இடம் கொடுக்குறோம். ஆனால் என்ன பண்ணணும்? ரசிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்படிப்பட்ட பாருங்கள், பிள்ளைகள்லாம் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க தான் பாட்டு பாடுறாங்க. சோத்திரம். பாட்டு பாடுறது, பைபிள் வாசிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சோத்திரம். ஏதோ சபைக்கு வந்து போகிறாங்க, இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை, அவங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. சரி, இதில் கவனம் வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், அப்படி நல்லா நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளையாகும்போது உங்களுக்கு என்ன செலவுப்படும்? பாட்டு பாட உங்களுக்கு இடையில தொடர்ந்து கொடுக்க முடியாது, இடையில எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ல, அதை செய்வோம். சரிங்களா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். 7 ஜாதிகள். உபாகமம் கர்த்தர் சோத்திரம் உண்டாகும் 7:1 வாசிங்க. நீ சுதந்திரிக்கிற போகிற தேசத்தில் தேவனாகிய கர்த்தர் பாருங்க, இன்னையும் உங்களையும் பிரவேசிக்க பண்ணி என்ன செய்வார்? நம்ம பாருங்க, சோத்திரம் சொன்னார் அன்னைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உன்னை பார்க்கலாம். ஆமாம், அவங்களும் சாதாரண ஆட்கள் கிடையாது. ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர்னு 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்துவார். அல்லேலூயா. பலத்த ஜாதிகளாகிய சத்துருக்களை நாம் என்ன பண்ணணும்? துரத்தணும். அப்போ சோத்திரம். நமக்கு விரோதமாக போராடுகிற அப்படிப்பட்ட காரியங்களை நாம் என்ன பண்ணணும்? எதிர்த்து நின்று ஜெயம் எடுத்து நாம் முன்னேறி போகணும். சோத்திரம். சில சுபாவங்கள், அப்போ அந்த ஆவிகள், அந்த கானானி ஆவி, ஏத்தியர் ஆவி, ஏவியரின் ஆவி, பெரிசியரின் ஆவி, கிர்காசியர், எமோரியர், எபூசியர் 7 ஜாதிகளுடைய அந்த ஆவிகள் நம்மோடு கூட போராடும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அந்த ஆவிகள்லாம் எப்படிப்பட்டதுன்னு அவனுடைய சுவாபங்கள், 7 ஜாதியாரின் பாப சுவாபங்கள் என்னன்றதுன்னு பார்த்து இந்த காரியங்கள் நம்மகிட்ட இல்லாதபடிக்கு நாம் சோத்திரம் தேவன் பக்கமாய் சார்ந்து விசுவாசத்தோடும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தும் தேவ பயத்தோடும் கர்த்தர் தேவனை பரீட்சை பார்க்காமலும், அதாவது முறுமுறுக்காமலும் தேவனுக்கு உண்மையாக நான் நடப்போமானால் நாம் ஜெயங்கொண்டு இந்த 7 ஜாதிகளை ஜெயங்கொண்டு நாம் பரலோக கானானை நாம் சுதந்திரிப்போம். அல்லேலூயா. சரி, அது பார்ப்போம். இப்போ பார்க்க போகிறோம். கானானியர். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். பார்த்தீங்களா? கானானியர் யார்? காமுடைய சந்ததியார் தான் கானானியர். சோத்திரம். அந்த காம் யார்? காமுடைய மகன் கானான். சோத்திரம். காம் யார்? யாருடைய மகன்? நோவாவுடைய மகன். நான் நோவாவுக்கு 3 பிள்ளைகள், காம், சேம், யாபேத். சோத்திரம். சரிங்களா? அப்போ கானானின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும், அந்த காசான்றது இன்றைக்கி இருக்கிற இஸ்ரேல் தேசத்தில் இருக்க அந்த காசா தான். காசா மட்டுக்கும் அது முதல் சோதோம், கொமாரா கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பட்டணம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. இதெல்லாம் கானானியர்கள் வசித்த பகுதி. ஆத்மா வழியாய் இருந்தது. சரி, அப்போ சோத்திரம். இதே வழியில் இப்போ பாருங்கள், இந்த கானானுடைய சுபாவம் என்னென்னா ஒழுக்கக்கேடு உள்ளவர்கள், மாம்ச இச்சை உள்ளவர்கள். வசனம் என்ன ஒன்று கூட தரேன். அதற்கு முன்பாக உபாகமம் 1ஆம் அதிகாரம் 6லேருந்து 8 வசனத்தை வாசிக்கணும். ஏன்னா சுதந்திரிக்கு நீ பண்ணணும், நீ இங்கே இது பண்ணாதீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, கடந்து போங்க அப்படின்னு மோசே சொல்லுவார். அந்த உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 6லேருந்து 8 வசனத்து ஓரப்பிலே நம்முடைய தேவநாயகத்தை நம்மோடைய சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலையருக தங்கியிருந்தது. ஆமாம், மலையருக ரொம்ப சுகமாக தங்கி இருந்துருக்கிறாங்க. தங்கியிருந்தது போகும், என்ன செய்யுங்க,
புறப்படுங்க. சோத்திரம். கானானுக்கு போக நீங்கள் கவனமாக இருங்க. இந்த மலையருகே தங்கியிருந்தது போதும். நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின், பாருங்கள் அதெல்லாம் எமோரியரெல்லாம் இங்கே வரும். எமோரியன் மலை நாட்டிற்கும் எல்லா சமானமான வெளிகளிலும் குண்டுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் என்ன செய்யுங்க, போங்கள்னு சொல்கிறார். ஐபிராத் நதி என்ற பெரிய நதி வரைக்கும் போங்கள். அடுத்தது இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள், நல்ல கவனிங்க, சோத்திரம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்புக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் எப்படிப்பட்ட தேசம் அது, ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை என்ன செய்யணும், சுதந்திரித்து கொள்ளுங்கள்னு சொன்ன சோத்திரம். கர்த்தர் பேசுகிறார். யார் மூலமாக? மோசே மூலமாக பேசுகிறார். இன்றைக்கி அதான் கர்த்தர் பேசுகிறாரு. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வேதத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கிற கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நமக்கு தேவன் என்ன செஞ்சிடார், நம்ம விடுதலையாக்கி ரட்சித்து பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் அடிமைத்தன கட்டுகளிலிருந்தும் சோத்திரம் நரகத்தின் பிடியிலிருந்து நம்மை வியாதியின் பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்ம என்ன செய்கிறார், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நல்ல தேசமாகிய பரலோக தேசத்தை பரமகானனை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஹல்லேலூயாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, இப்போ இங்கே வந்துடலாம் பாருங்கள். சோத்திரம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். கானானியர் என்றால் ஒழுக்கக்கேடு உள்ளவர்கள், மாம்ச இச்சையில் சீக்கிரமாக விழுந்து போகிறவர்கள் என்ற அர்த்தம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஒழுக்கம் உண்டு. அல்லேலூயா. குடும்பம்னா ஒழுக்கம் இருக்கா இல்லையாங்க? சபைன்னா ஒழுக்கம் இருக்குது. சோத்திரம். ஒழுக்கம் இல்லாத ஒன்றும் இல்லை. உங்கள் குடும்பத்தில் ஒழுக்கம் இல்லாமல் எப்படி இஷ்டமாக பிள்ளைகள் வாழ விட்டுருவீங்களா? ஆமாம், இப்படி தான் நடக்கணும் பெற்றோர்கள் சொல்கிறோம்ல. அப்போ பெற்றோர்கள் நம்ம முன்மாதிரியாக அந்த ஒழுக்கத்தில் நம்ம வாழ்ந்து பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் பொருந்தும். எனக்கும் உரியது இந்த ஆலோசனை, உங்களுக்கு உரியது. அப்போ என்னன்னா சோத்திரம், கானானியர் என்றாலே ஒழுக்கம் இல்லாதவர்கள்னு அர்த்தம். சோத்திரம். அப்போ மாம்ச இச்சையில் சிக்கிக் கொள்கிறவர்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று, அதான் அந்த வசனம் தான். பாருங்கள், சபையில் கொரிந்தி சபையில் என்ன இருந்துச்சா, உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரத்யட்சமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டு இருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத உபச்சாரமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட காரியம் இருந்துச்சு பார்த்தீங்களா? கொரிந்தி சபை ஒரு ஒரு நல்ல வரங்களை விரும்பின சபை, கர்த்தருடைய வருகைக்கு காத்திருந்த சபை என்று அப்போஸ்தலர் சபையில் மெச்சி கொண்டு சொல்லுவார். ஆனால் பின்னாடி வரும்போது வேதனையாக சொல்லுவார், உங்களுக்குள்ள எப்படி இருக்கிறது, வாக்குவாதங்களும் பேதகங்களும் என்ன இருக்குது, சோத்திரம் தர்க்கங்களும் காணப்படுகிறது, இதெல்லாம் கூடாதே அப்படின்னு சொல்லுவார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பொறாமை, வாக்குவாதங்கள், பொறாமை, தர்க்கங்கன்னா வாக்குவாதம், அதெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்களும் இருந்தாலும் போக முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கக்கூடாது, வாக்குவாதம், பொறாமை, என்னது மார்க்க பேதங்கள் இருக்கக்கூடாது நமக்குள்ளாக. சோத்திரம். அந்த பேதங்கள் என்ன காணப்பட்டுச்சு, சோத்திரம் சபைக்குள்ளே வந்தோம்னா நம்ம எல்லாம் இணைந்து தேவனுக்காக ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. நான் அவரை சேர்ந்தவன் இவரை சேர்ந்தவன் சோத்திரம் அப்படிலாம் இல்லை. ஆமாம், சோத்திரம். இந்த கர்த்தருடைய ஊழியத்தில் எதுவும் கோஷ்டிக்கு வேலை கிடையாது. ஆமாம், நான் பாஸ்டர் சேர்ந்தவன், நான் பாஸ்டர் அம்மாவை சேர்ந்தவன், அப்படிலாம் இருக்கக்கூடாது. எந்த குறிப்பு இருக்கக்கூடாது. அப்புறம் நான் அந்த பிரதரை சேர்ந்தவன், இந்த சிஸ்டரை சேர்ந்தவன், அப்படிலாம் அவனு எதுவும் இருக்குதா? நாம் கர்த்தரை சேர்ந்தவர்கள். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்ல, கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? பிரியவில்லையா? ஒன்றாக இருக்கிற. அப்போ ஏன் நீங்கள் பிரிஞ்சு பேசுகிறீங்க? நான் அப்போலை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்கிறேன். கர்த்தரை சேர்ந்தவனா இரு நீ. அல்லேலூயா.
மகிமைப்படுத்துவன் கர்த்தரை குறித்தே அவர் நாமத்தை குறித்தே மகிமைப்படுத்த கடவன். அல்லேலூயா. மேன்மை பாராட்ட கடவன். ஆமாம், மனுஷனுக்கல்ல. மனுஷர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாத தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். சோத்திரம் மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் சரிதான். ஆனால் சோத்திரம் என்னுடைய கனமும் மகிமையும் எப்பொழுதும் சோத்திரம் பெரிய வயது மூத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுங்க, கணத்தை கொடுங்க, அது யாராக இருந்தாலும் கொடுங்க. சோத்திரம் சிறு வயதில் குறைந்தவர்கள் வயதில் மூத்தவர்களுக்கு கனப்படுத்துறதுல ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் மேலே தேவனை கனப்படுத்துங்க, ஊழியர்களை கனப்படுத்துங்க, அது எல்லாத்துக்கும் மேலே கர்த்தரை கனப்படுத்துங்க. அல்லேலூயா. சோத்திரம். சரி, 2வது வசனம் வாசித்தாச்சா? 2வது வசனம், இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் நீக்காமல் இருக்கிறீங்களே, இது கேள்விப்பட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் துக்கப்பட்டார். தகப்பனுடைய மனைவி வச்சுருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கி 2-3 மனைவி வச்சு கொள்கிறது சாதாரணமாக இருந்தது ஒரு காலத்தில். சோத்தர் ரசிக்கப்படுறதுக்கு முன்பாக அப்படி இருந்தாங்க. சபையில் வந்து ரசிக்கப்பட்டு வந்த பிற்பாடு இன்னும் அந்த 2-3 மனைவியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற காரியம்லாம் இருந்திருக்குது. அப்புறம் பின்னாடி அதெல்லாம் ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரே மனைவி ஒரே புருஷனோடு வாழ்வது தேவனுடைய கட்டளை, புதிய ஏற்பாடுடைய சத்தியம். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். வேறு இதிலெல்லாம் இருக்குதே, 4 மனைவி கட்டிக்கலாம், அது நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், நான் வேதம் சொல்கிற ஒரு ஒழுங்கு ஒரே மனைவி ஒரே புருஷனோடு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர்களோடு தான் வாழணும். அப்படி இறந்த பிற்பாடு மறுமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இது அனுமதிக்கிறார், தேவன் அனுமதிக்கிறார். இதுதான் வேதம் சொல்கிற ஒழுங்கு. இப்படிப்பட்ட காரியம் செய்து நீங்கள் உங்களை விட்டு நீக்கலை, என்ன செய்யலை, துக்கப்படாமல் இருக்கிறீங்க, இருமாப்படைந்து இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. சபையாரே, கொரிந்தி சபையாரே, ஏன் அப்படி இப்போ இருக்கிறீங்க? அப்படி இருக்கக்கூடாதுன்றார். சரி, அப்போ கானானியர் என்ற என்ன அர்த்தம்? ஒழுக்கக்கேடு உள்ளவர்கள், மாம்ச இச்சையில் சோத்திர விழுந்து போனவர்கள்னு அர்த்தம். அப்போ இப்படிப்பட்ட காரியம் நம்மை சுற்றி இருக்கிற நாம் பழகிற ஜனங்கள் மத்தியிலையும் கூட இப்படிப்பட்டவர்களோடு கூட நாம் சோத்திரம் நாம் கலந்து விடாதபடிக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தனித்துவத்தை நாம் வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. இந்த இப்படிப்பட்ட மாம்ச இச்சையின் ஆவிகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். சோத்திரம். அப்போ தான் எங்கே போக முடியும்? இந்த கானானியர்கள் 7 ஜாதிகளாகிய சத்துருடைய சோத்திரம் இந்த வல்லமைகளை நாம் மேற்கொள்ள முடியும். இதெல்லாம் 7 விதமான சத்துருக்கு அடையாளம், பிசாசுக்கு அடையாளம். அப்போ 7 ஜாதியாரின் பாவ சுபாவங்களை நம்ம பார்க்குறோம். அடுத்து கானானியருக்கு அடுத்து ஏத்தியர். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். ரெபேக்கால் பார்த்தீங்களா? இந்த எப்படிப்பட்ட ஜனங்கள் தெரியுமா? வாழ்க்கையே சோத்திரம், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு பண்ணுகிறவர்கள். சோத்திரம். ரெபேக்காலும் ஈசாக்குக்கும் சோத்திரம் ஏத்தியன் குமாரத்திகள். ஏத்தியன் குமாரத்திகளுக்கு விவாகம் பண்ணது யார்? ஏசா. யார் கல்யாணம் பண்ணலை? யாக்கோபு கல்யாணம் பண்ணலை. அதனால தான் நீங்கள் இங்கே பொண்ணு எடுக்காதரா, உன் மாமாட்ட போய் பொண்ணு எடுன்னு சொன்னது. ஏன்னா அவர்கள் தேவனை அறிந்தவர்கள். தேவனுக்காக முற்றமாக ஒப்பு கொடுத்து வாழாது இருந்தாலும் தேவனை அறிந்தவர்கள். இவர்கள் தேவனை குறித்தே சுத்தமாக கொஞ்சம் கூட தெரியாது. தேவனைகளை அறியவங்கள தேவனுக்காக வாழணும்னு விருப்பம் இல்லாதவர்கள். ஏத்தின் குமாரத்தின் உயிர் எனக்கு ஆமாம் அப்படி வெறுப்பாகிற மாதிரி சோத்திரம் மாமா மாமியாரை வேதனைப்படுத்துகிற ஆவியுடைய ஆட்கள் இவங்களாம். இவங்க எப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சமாதானமாக வாழ விட மாட்டாங்க. சோத்திரம் பெற்றோரும் பிள்ளைகளும் சமாதானமாக வாழ விட மாட்டாங்க. சோத்திரம் நம்ம மாமியார் மாமனார் கூட இந்த மருமக்கள் மாதிரி என்ன அல்லது மருமகனுமாருக்கு என்ன பண்ணுவாங்க? சமாதானமாக வாழ்கிறதுக்கு ஒத்து போட மாட்டாங்க. இவர்கள் தான் யார்? ஏத்தியர். ஏப்பா சோத்திரம் ஏத்தின் குமாரத்தில் என் உயிர் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானா பார்த்துங்க. அப்போ எவ்வளோ வேதனைப்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா? யார? ஈசாக்கையும் ரெபேக்காலையும். ஏசா கல்யாணம் பண்ண இந்த பெண்கள் அந்த அன்னைக்கு ஒரு பெண்ணையை கல்யாணம் பண்ண, அவன் 3-4 பெண்ணை கல்யாணம் பண்ணான். யார்? ஏசா. சரி, இதெல்லாம் வேதத்தில் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 3-5 வசனம் வாசிங்க. எசேக்கியேல் ஆமாம். யார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆமாம், நான் உங்களுக்கு வாக்கு பண்ணினா இங்கே கொண்டு போய் சேர்த்த தேசம் அதுதான்.
ஆ ஆ பார்த்தீங்களா, இவங்க இவங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவங்க அந்த ஜனங்க தான் எமோரியனும் ஏத்தியனும். ஆ ஆ ஆ பார்த்தீங்களா, சோத்திரம். இப்போ தொப்புல அறுக்கப்படையில் என்ன ஆகும்? தாயும் பிள்ளைக்கும் தொப்பு அந்த உரம் இருக்கிற அந்த தொப்புள் கொடி உறவுலாம் சொல்லுவாங்க. அது சோத்திரம் பிறந்த உடனே அதை கட் பண்ணி விடுவாங்க. கட் பண்ணி விட்டு அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு கிளிப்பை மாட்டி விட்டுருவாங்க இல்லையா? சோத்திரம். அப்படி எடுக்கலைன்னா தாய்க்கும் ஆபத்து, பிள்ளைக்கும் ஆபத்து. சோத்திரம். உன் தொப்புல அறுக்கப்படவும் இல்லை. அப்போ தொப்புல அறுக்கப்படணும் அப்படின்னு ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி சொல்லப்படுகிறது. அப்போ என்ன செய்யணும்? உன் பூர்வீகம், உன்னுடைய பழைய பாவ சோத்திரம், முன்னோர்களுடைய பாரம்பரியங்கள் இதெல்லாம் அறுக்கப்படணும். பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? ஆமாம், சோத்திரம். இதெல்லாம் நம்ம விட்டு அகற்றணும். ஆமாம், என்னோட முன்னோர்களுடைய பாரம்பரியம். சோத்திரம். ஆமாம், என் பெற்றோர்கள் கை கொண்டது, நான் வழியாய் கை கொண்டது, இதெல்லாம் எப்படி விடுறது? ரசிக்கப்பட்ட பிற்பாடு அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வந்துடக்கூடாது. நாம் முன்னோர்கள்லாம் இதை செஞ்சோமே, நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் கடைப்பிடிச்சோமே, இதெல்லாம் சோத்திரம். அப்படியே அதெல்லாம் இப்போ பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள் இதை நம்ம விட்டு அகற்றணும். வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். வாசிக்கலாம். சுத்தமாக இருக்கு. குளிப்பாட்டவும் இல்லை. தண்ணீர் என்னது? ஞானஸ்தானம் ஆகிய தண்ணீரில் என்ன செய்யணும்? சோத்திரம். நீ மூலிகை ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும். அதுதான் சொன்னேன் பிரதர், புரியுதா? சோத்திரம். அப்போ உலக வழிபாடு மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு அகற்றி இருக்கணும். அடுத்து என்ன பண்ணிடணும்? நான் மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கணும். அதுக்கு தான் சொல்லப்பட்டு தண்ணீரினால் குளிப்பாட்டப்பட வேண்டும். ஆமாம், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியவங்க சில பேர் சொல்லியிருக்கிறீங்க. ஆமாம், இந்த வருஷம் ஞானஸ்தான ஆராதனை இருக்கிறது. அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுங்க. ஞானஸ்தானம் எடுக்காமல் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. எத்தனை வருஷம் வந்தாலும் வந்துட்டு போயிட்டு இருக்கலாமே தவிர ஆண்டவருடைய பிள்ளை ஆக முடியாது. ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அல்லேலூயா. தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெறணும்னா மூலிகை பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு சோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தம் அடையணும். அல்லேலூயா. சோத்திரம். இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை. சோத்திரம். துணிகளிலே சுற்றப்படலைன்னா ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன செய்யலை? ஆமாண்ணா, நீ பெற்றுக்கொள்ளவில்லை. துணிகளால் சுற்றப்படணும். அப்படி பெற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் கர்த்தர் சோத்திரம். உப்பு என்பது சுத்திகரிப்பை குறிக்கிறது. உப்பு என்பது சுத்திகரிப்பை, பரிசுத்தப்படுத்தக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துக்குள் வந்தால் இந்த அனுபவங்கள்லாம் இருந்தால் தான். ஆமாம், சோத்திரம். நம்ம ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு திருவிருந்து ஆராதனைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? சோத்திரம். அதில் பங்கு பெற வைக்கிறோம். பங்கு பெற வைக்க வேண்டும்ட்டு அது தேவனுடைய கட்டளை. சோத்திரம். இதெல்லாம் கேள்விப்படணும். கேள்விப்பட்டு நீங்கள் கேள்விப்படுறீங்க, இதற்கு ஒப்பு கொடுங்க. ஆமாம், சோத்திரம். சரி. என்ன செய்யல? உனக்காக பரிதவித்து இவைகளில் ஒன்றையாயில் உனக்கு செய்ய பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் செய்ய முடியாது உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம். இப்போ உங்களுக்காக பரிதவித்து இந்த காரியத்தை செய்கிறோம், சொல்கிறோம். அப்போ சோத்திரம். அப்படியே ஆண்டவருடைய பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டியவர்களுக்கு ரட்சிப்பை குறித்து அவசியமாக சொல்லப்பட வேண்டும். அல்லேலூயா. இரக்கமாக இருக்கணும். நீ பிறந்த நாளிலே நீ பார்த்தீங்களா? சோத்திரம். வெளியில் எரிந்து விடப்படுகிற ஒரு நிலை. அப்போ பாருங்கள், கர்த்தர் சில பிள்ளைகளெல்லாம் பார்க்குற பார்த்தீங்களா? இப்போ பிறந்த பிள்ளைய குப்பை தொட்டியில் போடுற ஆட்களால் உண்டு. கள்ள தொடர்பினால் பிறக்கிற பிள்ளைகளை என்ன செய்வாங்க? உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு. கள்ள தொடர்பினால் பிள்ளைகள் பிறக்குதுன்னா சோத்திரம். தான் வேசித்தனம், விபச்சாரம். அந்த பிள்ளைய கொண்டு போய் எங்கே போய் போட்டுறாங்க? குப்பையில் போட்டு போயிடுறது. நாய் கடித்து அநியாயம் பண்ணும். சோத்திரம். அப்புறம் இப்படிப்பட்ட கொடூரமானலாம் நடக்குது தேசத்தில். அதனால தான் ரத்தம் சிந்து சோத்திரம் அந்நிய அப்பாவி உயிர்கள் போகிறது. கொடுமையும் அக்கிரமமும் நிறைந்திருக்கும் போது அந்த தேசத்தில் தேவனுடைய கோபம் வெளிப்படும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய கோபம் வெளிப்படாதபடிக்கு ஜெபிக்கிறவர்கள் தேவனுடைய இரக்கத்துக்காக மன்றாடுவோமாக. அல்லேலூயா. அப்படி மன்றாடுறதுக்கு தான் பரிசுத்தவான்களை கொண்டு வந்து இப்படி 3 நாள் கூட்டங்களை வச்சுட்டு கண்ணீரோடு கூட அங்கே இப்போ ஜெபிப்பாங்க. போய் பாருங்கள், கண்ணீரோடு அபிஷேகம் பெறாதெல்லாம் அபிஷேகம் பெற்றுக்கொள்வாங்க இப்படி கூட்டத்தில்.
கண்ணீரோடு ஜெபிப்பாங்க, கதறி புலம்பி ஜெபிப்பாங்க. அப்படி ஜெபத்தில் நடத்தி கற்றுக் கொடுப்பாங்க. அப்படி அனுபவத்தை கற்றுக்கொள்ள ஆஞ்சை இருக்குதா, விருப்பம் இருக்கா? கண்ணீரோடு நான் ஜெபிக்கணும். ஆமாம், சோத்திரம். அபிஷேகத்தில் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அபிஷேகத்திலிருந்து தேவனை நான் தேவனோட உறவாடணும், ஜெபிக்கணும். அப்போ போங்க, நீங்கள் 3 நாள் சோத்திரம். இந்த சமூகத்தில் இருக்கிற 3 நாளும் பெரிய பாக்கியமான நாட்கள். அல்லேலூயா. நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாளும் போக முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த கல்யாண நிமித்தம் சோத்திரம். அதனால் ஆனாலும் கூட சோத்திரம், கர்த்தர் நீங்கள் போங்க, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. பாக்கிய விதிகளாக நீங்கள் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பார்த்தீங்களா, ஏத்தியர் என்றால் என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு பண்ணுகிறவர்கள். ஏவியர், ஏவியர் என்ற தந்திரமானவர்கள் என்ற அர்த்தம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருத்தர் யோசுவா 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 4-5 வசனத்தை. தந்திரமானவர்கள் சுயநலமுடையவர்கள்னு அர்த்தம். 2 காரியங்கள் சொல்லலாம். ஏவியர். இப்போ எங்கே வந்துடணும்? ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் முதல்ல போடுங்க. என்ன இது தெரியுதா? அந்த சம்பவம் தெரியுதா? யாக்கோபுடைய மகள் தீட்டுப்பட்டு போய் அவள் சோத்திரம். அது பிற பைபிள்லேயே அவளுடைய பேரை காணோம். சோத்திரம் தனியாக போய் அந்த ஊரில் உள்ளவங்களை சுற்றி பார்க்க போயிட்டான். சோத்திரம் அவங்க வீட்டில் சோத்திரம் பெண்கள்லாம் இருக்கிறாங்க, மொத்தவங்கள்லாம் இருக்காங்க. அவங்கள துணையாக ஏதோ ஆசைப்பட்டால் கூப்பிட போயிருக்கலாம், இல்லாட்டி அண்ணன்மார்களை கூப்பிட்டு போயிருக்கலாம். கூப்பிட்டு போய் அண்ணன் அந்த ஊரை பார்க்க விரும்புகிறேன். இங்கேருந்து மாமா வீட்டிலேருந்து எல்லாம் புறப்பட்டு வர்றாங்க. யாக்கோப்பும் அவருடைய மனைவிமார்கள் 4 பேரும், அக்கா தங்கச்சி 2 பேர், அவங்களுடைய சோத்திர வேலைக்காரிகளையும் மனைவியாக கல்யாணம் பண்ணி அக்கா தங்கச்சியில் கொடுத்துட்டாங்க. அப்போ அவர்களுக்கு பிறந்த மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? அவன் சோத்திரம் மொத்தம் ஆண் பிள்ளைங்க 12 பிள்ளைங்க, பெண் பிள்ளை 1 தீயினால், ஒரே ஒரு பெண் பிள்ளை. அவளுக்கு பாருங்கள், இந்த புத்தியை பாருங்கள். சோத்திரம் ஒரு பாதுகாப்பாக போகணுமே அப்படின்ற உணர்வில் தனியாக போயிட்டா பாருங்கள். தனியாக போனதுனால வந்த ஆபத்து, அந்த ஊர் பெரிய மனுஷனுடைய மகன் கடத்தி கொண்டு போயிட்டு கெடுத்துட்டான். பைபிள் இருக்குது. 1ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 34:1. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய பெண்களை பார்க்க, யாரைத்தான் பார்க்க போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. பெண்களை பார்க்கத்தான் போனாலாம். ஆனால் யார் பார்த்துட்டான்? பார்க்க போனது பெண்களை, அந்த ஊர் பெண்களை. அங்கே உள்ள சோத்திர வில்லன் உள்ள வந்துட்டான், பெரிய வில்லன். அந்த ஊர் சோத்திர பெரிய மனுஷனுடைய மகன் வந்து கடத்தி கொண்டு போய் கெடுத்தே விட்டான். வாசிக்கலாம் அடுத்த வசனம், தொடர்ந்து வாசிங்க. எமரின் குமாரன் அத்தேசன் பிறவமாய் செய்கிறேன் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவள் சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். சரி, தீட்டுப்படுத்தினான்ற வார்த்தை மட்டும் பாருங்கள். வேதத்தில் ஏன் இதெல்லாம் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அப்போ எச்சரிப்பாக இருக்க முடியுதான். மற்ற இப்போ சோத்திரம் ஞானமாய் கவனமாய் புத்தியாய் செயல்படவில்லை என்றால் சோத்திரம் தீட்டுப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாய் நடக்கணும், புத்தியாய் நடக்கணும், விவேகமாக நடக்கணும். வாலிப பிள்ளைங்க நல்ல கவனிங்க, பெண் பிள்ளைங்க ரொம்ப கவனம், ஆண் பிள்ளைகளுங்க ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும். சோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அடுத்து என்னது? பார்த்தீங்களா? சோத்திரம் பற்றுதலாக இருந்துச்சான் அவனுக்கு. சோத்திரம் என்னாச்சான்? பற்றுதல். அவன் அந்த பெண்ணை நேசித்து என்ன செஞ்சானா? அந்த மனதுக்கு, அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய். அப்படிலாம் நிறைய பேர் பேசுவாங்க, இன்பமாய் பேசுவாங்க. ஒரு மயங்கிறாய்க்கூடாது. சோத்திரம் சில பேருக்கு நல்ல இன்பமாக பேசுவானுங்க. சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாளுங்க? இன்பமாய் பேசிடுவாளுங்க. அவிசுவாசிங்க, ரிசிக்கப்படாத ஆட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சோத்திரம் ரொம்ப விலைக்கு சொல்ல வேண்டியதில்லை யார் யாருன்ற. அப்போ சோத்திரம் நீங்கள் அப்படியே மயங்கி போயிட்டு ஆண்டவரை குறித்து தெரியாது, தேவனை குறித்து தெரியாது, சத்தியம் தெரியாது, தேவனுக்கு பயப்படாமல் வாழுகிற கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போயிடும். சரி சரி. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஏவியர் என்று சொன்னால் தந்திரமானவர்கள் என்ற அர்த்தம். அடுத்து யோசுவா 9ஆம் அதிகாரம் 4-5 வசனம். யோசுவாவின் காலத்தில் நடந்த சம்பவம். வாசிக்கலாம். கிபியோனியர் என்று சொல்லுகிறவங்க அந்த ஏவியர்கள், அந்த கிபியோன் பட்டணத்தில் இருந்தவங்க. வாசிங்க, என்ன பண்ணாங்க? பார்த்தீங்களா? தந்திரமாய் ஏமாத்துறவங்க, தந்திரமாய் பாவத்தை செய்து விட்டுருவாங்க. சோத்திரம்
இப்போ தந்திரமாக என்ன சுயநலமுடையவர்களாக என்ன செஞ்சுவாங்க, அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு இருக்குது. வாசிக்கலாம். ஆ ஆ துருத்திகளையும் வைத்து என்ன செஞ்சாங்களாம், பழைய பாதரட்சைகளை கால்களில் போட்டு உடித்து கொண்டார்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்திலிருந்து வந்தவங்களை போலையும் காமிச்சிக்கிட்டாங்க. அதாவது கானான் தேசத்தை தாண்டி இருக்கிறவர்களை போல காணிக்கிட்டாங்க. ஆனால் கானான் தேசத்துக்குள்ளே தான் இந்த ஆளுங்க வாழ்ந்தாங்க. சோத்திரவர்களெல்லாம் துரத்தணும்னு ஆண்டவர் சொன்னார். இப்படிப்பட்ட ஆவிகளை துரத்தணும். கர்த்தர் சோத்திரம். மனுஷர்கள் இன்னைக்கு நமக்கு எதிரி இல்லை, அவர்களுக்கு பின்பாக செயல்படுகிற ஆவிகளை நாம் இயேசு நாமத்தினால் துரத்தணும். அல்லேலூயா. நமக்கு விரோதமான இப்படிப்பட்ட ஆவிகள் போராடும், இவைகளை இயேசு நாமத்தில் துரத்தணும். சோத்திரம். துரத்தி ஜெயம் எடுக்கணும். 7 ஜாதிகளை துரத்துங்க அப்படின்னா அந்த ஆவிகளை துரத்துங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு மனுஷர்களை இந்த மனுஷர்களை நம்ம துரத்திக்கிட்டு இருக்க முடியாது. அன்னைக்கு எழுத்தினபடியான மனுஷர்களை துரத்தினாங்க, இன்னைக்கு அப்படி அல்ல. சோத்திரம். வாசிக்கலாம். அப்பமெல்லாம் உலர்ந்ததும் போத்துமா இருந்தது. பார்த்தீங்களா? அப்போ எப்படி காமிக்கிறாங்கன்னா தந்திரமாக ரொம்ப தொலைவுலேருந்து வந்தவங்களை போல காமிச்சுக்கிட்டாங்க. ஆனால் பின்னாடி உண்மை தெரிஞ்சு போய் சோத்திரம் நீங்கள் யோசுவாவை ஏமாற்றினாங்க, இஸ்ரவேலரை ஏமாற்றிட்டாங்க. அதனால் அவங்கள விறகு வெட்டுறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் அவங்கள என்ன பண்ணாங்க, ஒரு அடிமை வேலைக்கு வச்சுக்கிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் ஏவியர் தந்திரமானவர்கள் அர்த்தம். தந்திரசாலிகளாய் பேசுகிறவங்க செயல்படுறவங்க இன்றைக்கி இருக்காங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லையோ? தந்திரமாக பேசுகிறவங்க, தந்திரமாக செயல்படுறவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நம்மகிட்ட இந்த தந்திரம்லாம் வேண்டாம். எதுவும் யதார்த்தமாக இருக்கிறத நம்ம நடத்தணும். அல்லேலூயா. எது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் சோத்திரம் தந்திரமாக எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை, தந்திரமாக செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது இப்படி தான். அதான் ஆண்டவர் சொன்னார், உள்ளதே உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அதனால தான் சொன்னார். தீமையினால் ஏன் உண்டாகுது? தந்திரமாய் செயல்படுகிறவங்க, தந்திரமாய் பேசுகிறவங்க. அப்படின்னு என்னது? பேசுகிறது ஒன்று, அவங்களுடைய திட்டங்கள் உள்ள வேறு மாதிரி இருக்கும், செயல்கள் வேறு மாதிரி இருக்கும். அதான் தந்திரமாய் பேசுகிறது, செயல்படுறது. இது காரியங்கள் நமக்கு வேண்டாம். எதுவாக இருந்தாலும் குடும்பத்திலே நல்ல பழக்கத்தை கற்றுக்கணும். பிள்ளைகளும் சரி பெரியவர்களும் சரி என்ன செய்யணும், எதுவும் யதார்த்தமாய் பிள்ளைகளோடு பேசி, யதார்த்தமாய் பெற்றோர்களோடு நீங்கள் பேசி என்ன பண்ணணும், ஆமாம் தந்திரமான பேச்சுகள் தந்திரமான செயல்கள் இல்லாதபடிக்கு மனந்திறந்து உங்களுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. என்னுடைய உண்மைத்தன்மையை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தணும், நீங்கள் உண்மைத்தன்மையை சபையில் வெளிப்படுத்தணும். சோத்திரம். ஆண்டு தேவனிடத்தில் அதை நீங்கள் வெளிப்படுத்தணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிசியர் என்றால் சட்டத்திற்கு புறம்பானவர்கள் அல்லது சுய திட்டமுடையவர்களாக இருப்பாங்க. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14 வசனம் வாசிங்க. பெரிசியர் 7 ஜாதிகள். முதல்ல கானானியரை பார்த்தோம், 2வது ஏத்தியரை பார்த்தோம், 3வது ஏவியரை பார்த்தோம், இப்போ 4வது பெரிசியர். 7 ஜாதிகள். அவங்களுடைய சுபாவங்களை பார்க்கணும். சுபாவங்களை பார்த்து நம்ம கவனமாக அப்படிப்பட்டவர்கள்ட்ட அந்த காரியங்கள் அப்படி சுபாவங்கள் பாவ சுபாவங்கள் நம்மிடத்தில் இராதபடிக்கு இவைகளின் மேலே ஜெயங்கொண்டவர்களாக சோத்திரம் நாம் முன்னேறி போகணும். வாசிக்கலாம். பாருங்க, சட்டத்தின்படி நடக்காமல் சோத்திரம் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு அப்புறம் துக்கிப்பாங்களாம். இது எதுக்கு? இது இப்படி அவசியமானது இல்லையே. வாசிக்கலாம். ஐயோ பார்த்தீங்களா சோத்திரம். ஒரு சிலர் அப்படியே பின்னாடி யோசிப்பாங்க. மனம் போல் வாழ்ந்துட்டு தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் அப்புறம் ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேனே. அப்போ உணர்றாங்க, ஆனால் காலதாமதம் ஆகிடும். போதகத்தை வெறுக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக ஊழியக்காரர்கள் பேசுகிற போதகத்தை வெறுக்கக்கூடாது. கடிந்து கொள்ளுதல் என்ன செய்யக்கூடாது? அலட்சியம் பண்ணக்கூடாது. கடிந்து கொண்டு பேச வேண்டிய சில சூழ்நிலைகள் ஊழியக்காரங்க சொல்ல வேண்டியது வரும். சொல்லுவோம், அன்பாகவும் சொல்லுவோம், புத்திமதி சொல்லுவோம், ஆலோசனை கொடுத்தும் பேசுவோம், வாக்கு தத்தங்களே உங்களுக்கு போதித்து உங்களுக்கு ஆறுதல் படுத்தி பேசுவோம். அதே வேளை சில சமயம் எச்சரித்தும் பேச வேண்டியிருக்கும், சில சமயம் கண்டித்து பேச வேண்டியிருக்கும். அல்லேலூயா. எல்லாம் ஊழியத்தில் உண்டு, எல்லாம் போதிக்கிற ஊழியத்தில் உண்டு, ஆலோசனைகள் முதற்கொண்டு எல்லாம் உண்டு. சரி, கடிந்து கொள்வதில் என் மனம் அலட்சியம் பண்ணினதே. அடுத்து
ஆமா, வாலிப பிள்ளைகளை போதகரின் சொல்ல கேட்குறீங்களா? கேட்குறேன்னா என்ன அர்த்தம்? அதுபடி நடக்கணும். அல்லேலூயா. போதகரின் சொல்லை இப்போ பின்னாடி வருத்தப்படுறாங்க. போதகரின் சொல்ல நான் கேட்டு நடக்கலை, போதகரின் சொல்லை நான் கேளாமல் போயிட்டேனே அப்படின்னு. என்ன அர்த்தம்? கேட்டும் கீழ்ப்படியாமல் போயிட்டேனே. அடுத்து என்னது? எனக்கு உபதேசம் பண்ணிக்கிற பாருங்க. அவங்க நாளைக்கு சொல்லக்கூடாது, என் தகப்பன் பேச்சை தாய் பேச்சை கேட்காம போயிட்டேனே. எங்கள் அப்பா சொன்னாங்களே அன்னைக்கு, எங்கள் அம்மா சொன்னாங்களே, வாலிப பிள்ளைகளே, ஆமாம் மகனுங்களே மகள்களே, ஆமாம் ஆவிக்குரிய பிள்ளைகளே, சோத்துரும். ஆமாம், உங்கள் பெற்றோருக்கும் நீங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கணும்? இந்த இடத்துல உங்கள் அப்பா அம்மா போட்டுக்குங்க. ஏன்னா அப்பா அம்மா பேச்சை கேட்காம போயிட்டானே. எனக்கு புத்திமதி சொன்னாங்களே எங்கள் அப்பா அம்மா. ஆமாம், சோத்திரம். ஆவிக்குரிய தகப்பனாயும் ஊழியக்கார சகோதரியும் சொன்னாங்களே, அந்த ஆண்டியும் சொன்னாங்களே, அம்மாவும் சொன்னாங்களே, சோத்திரம். அதுக்கு நான் கேட்கலையே, நான் உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியே சாயாமலும் போயிட்டேனே அப்படின்னு பின்னாடி வருத்தப்படக்கூடாது. சோத்திரம். வசனத்தை கேட்கிற நீங்கள் சோத்திரம் வசனத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அடுத்து 14 வசனம். பார்த்தீங்களா? சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும். இப்போ சபை என்ன சரி, நமக்கு இது சங்கம் அப்படின்னா குடும்ப ஐக்கியம். குடும்பங்களுக்குள்ளாகும் என்னது? கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் முறையிட்டு என்ன பிரச்சனை? முறையிடுவாய். சோத்திரம். அப்போ பாருங்க, சோதர் காலதாமதமாக எடுக்கிற முயற்சிகளில் பல இது தோல்வியாய் முடிஞ்சிடும். அப்போ கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பெரிசீர் என்றால் என்ன அர்த்தம்? சட்டத்திற்கு புறமானவர்கள், சுய திட்டமுடையவர்களாக இருப்பாங்க. தேவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. சுய திட்டம், எனக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது, எனக்குன்னு சித்தம் இருக்குது, அதன்படி தான் நான் செய்வேன். தேவ சித்தம் எனக்கு முக்கியம் இல்லை. நமக்கு தேவை தேவ சித்தம் தான். அல்லேலூயா. நம்முடைய சித்தம் அல்ல, தேவ திட்டத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. என்னைக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் கிற்காசியர்னா பயமுள்ளவர்னு அர்த்தம். தேவனுக்கு பயப்படணும், ஆனால் மனுஷனுக்கு பயப்படுவாங்க, பிசாசுக்கு பயப்படுவாங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிற்காசியர்னு ஒரு கூட்டம் ஒப்பு கொடுத்தாரென்றோம், திகில் பிடித்திருக்கிறது என்றும், இது யார் சொல்றா? சொல்லுங்களேன். யாரு? ராகாப்பு வேசி. ராகாப்பு அந்த ஸ்திரீ தான் சொல்கிறான். ராகாப்பு அந்த ஒரு நேரத்தில் வேசியாக இருந்தவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சோத்திரம் தேவனுடைய குடும்பத்திலே வந்துடுறா. அல்லேலூயா. வம்சத்திலே வந்துடுறா. பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்க. கீழ்ப்படிந்தான் மேன்மை. அல்லேலூயா. கீழ்ப்படியாவிட்டால் சோத்திரம் ஒன்று மோசமான நிலைமை உண்டாயிரும். கீழ்ப்படி இல்லைன்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்தா உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எடுத்து நிற்கிறார். பாருங்கள், ஒரு காலத்தில் எப்படியோ மனம் போல பெருமையெல்லாம் வாழ்ந்தவ தான். ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய காரியங்களை அறிந்தபோது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, நான் முழுமையாக ஒப்பு கொடுப்பேன், நானும் என் குடும்பமும் தப்பிக்கப்படணும். என்ன செய்வேன்? சோத்திரி, நீ பாவ வாழ்வை வெறுத்து நீ பரிசுத்தமாக ஜீவிப்பேன், தேவனுடைய குடும்பத்தில் இணைக்கப்படுவேன். அல்லேலூயா. இணைக்கப்பட்டு பெரிய சோத்திரம். ஆமாம், அந்த அம்மா தான் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தாரு, இஸ்ரவேலா உங்களுக்கு ஒப்பு கொடுத்தாரு, உங்களை பற்றி எங்களுக்கு திகில் உண்டாயிருக்கு. எந்த பட்டணத்தில் இருந்தாச்சு அந்த அம்மா? ஆமாம், எரிக்கோ பதிலில் ஆமாம் குடியிருந்தது. எரிக்கோ பட்டணத்தை சேர்ந்த அந்த அம்மா. இந்த அம்மா யார்? கிர்காசிய குடும்பத்தை சேர்ந்தவ, பயம் உள்ளவர்கள். சோத்திரம். திகில் பிடித்திருக்கிறோம், உங்களை குறித்து தேசத்தொடிகள் எல்லாரும் சோர்ந்து போகலாம் என்றும் அறிவேன். பயப்படணும், ஆனால் தேவனுக்கு பயப்படணும் என்பது முக்கியமானது. அடுத்து பார்த்து எமோரியர் பெருமுடையவர்கள் அர்த்தம். வாசிங்களா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எமோரியருடைய பாருங்க, ஒரு கூட்டத்தாருடைய காரியத்தை குறித்து தேவன் சொல்றாரு, எமோரியருடைய அக்கிரமம் என்ன செய்யல இன்னும். அது பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய பார்வையில் சோத்திரம் பரிசுத்தமும் நிறைவு பெறணும். அதே வேளையில் பாவமான காரியமாக இருந்தாலும் அதுலேயும் அவன் நிறைவான காரியம் வரும் வரைக்கும் காத்திருந்து அழிச்சிருவாரான் தேவன். அப்படிப்பட்ட ஜனங்களை அழிச்சிடுறார்.
பரிசுத்தமுள்ள ஜனங்கள் பரிசுத்தமில்லை பரிசுத்தம் அடைந்து இப்போ சோத்திரம் தேவனுக்காக வாழ்ந்த ஜனங்களை உயர்த்தி அவரோடு வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அப்புறம் கவனமாக இருக்கணும். சோத்திரம். அடுத்த வசனம். சரி, இன்னொரு யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாளில் எமோரியரோட பேசும்போது தான் அந்த யுத்தம் ரொம்ப பலத்து போச்சு. ஏன்னா எமோரியன்றது ஒரு பலத்த ஜாதியாக இருந்தாங்க. சோத்திரம். இவங்க பெருமை உடையவங்க. ஏன்னா இவங்க சோத்திரம் நல்ல யுத்த வீரர்கள், நாங்கள் பெரிய ஜாதியார் என்றதில் பெருமை உண்டு. என்ன ஜாதி நாங்கள்லாம் பெரிய அப்படி இப்படி என்ன அவங்களுக்கு இருக்கு. நம்மளும் அப்படி இருக்க மாட்டோம். ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பரிசுத்த ஜாதி தானே நம்ம. சோத்திரம். சரி, தேவனுடைய ஜனங்கள். சரி, வாருங்க வாசிக்கலாம். பின்பு இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக சூரியனே பாருங்க, எமோரியரை கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்குற அந்நாளிலே. அதை கவனிங்க. இந்த எமோரியர் கூட யுத்தம் பலத்து போச்சு. சோத்திரம். பயங்கரமான யுத்தம். அது அப்போ பார்த்தாரு. சோத்திரம். இதில் நல்ல ஊக்கமாக தேவனை சார்ந்து கொண்டு நான் ஜெயிக்காவிட்டால் சோத்திரம். அப்போ இந்த இயற்கைக்கு கட்டளையிடணும். என்ன செய்யணும்? என்ன பேசினார் யோசுவா? கர்த்தரை நோக்கி பேசின்னு இருக்குது. ஆண்டவர்கிட்ட பேசிட்டு ஆண்டவர் சொல்லிட்டார், நீ சரி நீ என்ன செய்ய? ஆமாம், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்ன செய்ய? இப்போ கட்டளை கொடு யோசுவா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அதிகாரம் கொடுத்துட்டார் பாருங்கள். அப்போ சோதரம் பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனை நீ எங்கே நில்லு? இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா நிற்கிதா? நீங்கள் அப்படி சொல்லி பார்த்துருக்கீங்களா? சந்திரனை பார்த்து ஏய் நில்லு, நீ அங்கிட்டு போகாத இங்கிட்டு போகாத, சூரியனே அங்கே நில்லு. சோத்திரம். இப்போ 8 மணிக்கு நிற்கிற சூரியன் அதே மாதிரி மதியம் 12 மணி வரைக்கும் இருக்குன்னா நிற்குமா? நிற்க. அந்த அவர் சொல்கிறாரு நிற்காது. ஆனால் நிற்க வச்சாரே. யார் நிற்க வச்சாரு? ஒரு நாள் அப்படி சோத்திரம் 12 மணி நேரம் என்று சொல்கிறாங்க. சோத்திரம் 12 மணி நேரம். ஆமாம், நடுவானியில் நின்றுச்சு. ஒரு நாள்ன்றதில்ல, ஒரு அரை நாள் எல்லாம். ஆமாம், 12 மணி நேரம். சோத்திரம். அதை சரி, ரைட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்போ பாருங்க, சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் மேலும் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள்னு சொல்லி கட்டளையிட்டாருங்க. அப்படியே நிறைவேறிச்சு பாருங்கள். சோத்திரம். இதை மோசே கூட இந்த மாதிரி அற்புதத்தை செய்யலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான விதத்தில் தேவன் பயன்படுத்தினார். அற்புதங்களை அடையாளங்களை நடத்தினார். அல்லேலூயா. இன்றும் அற்புதங்கள் அடையாளங்களை செய்த தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அடுத்து எபூசியர் அப்படின்னா யாருன்னா சுயநம்பிக்கை உடையவர்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. எபூசியர்னு என்ன அர்த்தம்? சுயநம்பிக்கை. தங்க மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க, ஆனால் தேவன் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களாம் நம்ம இருந்துட விடக்கூடாது. ஆண்டவர் மேலே நான் முழுமையான நம்பிக்கை வைப்பேன். அல்லேலூயா. வாசிங்க. எபூசியர் மேல் எந்த ராஜாவானவன்? தாவீது. என்ன செஞ்சார்? தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். நல்லா கவனிங்க. அவர்கள் இதில் ஏன்னா எபூசியர் சொல்கிறாங்க, இதில் நீ பிரவேசிக்க மாட்ட. ஏன்னா அவங்க சோத்திர ஒரு விதமான யுத்த தந்திரம் உடையவர்களாக இருந்தாங்க. சோத்திர எபூசியர் அந்த பட்டணத்தை கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் சவுல் இருக்கிற வரைக்கும் பிடிக்க விடலைங்க. ஆனால் தாவீது பிடிச்சி தாவீதை தன்னுடைய நகரமாக்கிட்டார். அல்லேலூயா. சோத்திரம். நல்லா வாசிங்க. வாசிங்க. என்று ஏற்கனவே சவுலால் முடியல, தாவீதினால முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சரி, இதற்குள் பிரவேசிப்பதில்லை. பாருங்கள், குருடர் சப்பானிகள் எழுத்தின்படியான குருடரும் சப்பானிகளும் தடுத்தாங்களாம். சோத்தர் அப்போ பிறகு நல்ல வீரன் குருடங்கூடையும் சப்பானிங்கூடையும் எனக்கு தான் சட்டம் போடுறது அப்படின்னு கூட நினைப்பாங்க இல்லையா? ஆமாம், கால் நடக்க முடியாதவன் இது சப்பானிகள் யார்? காடு நடக்க முடியாதவர்கள். குருடர் யார்? பார்வை தெரியாத ஆட்கள். அதான் நிறைஞ்சிருந்தாங்க அதில். சோத்திரம். இன்றைக்கி குருடர்கள் சப்பானிகள் எதை குறிக்கிறதுனா தேவனுடைய தரிசனம் இழந்தவர்கள், தேவனுடைய தரிசனம் இல்லாதவர்கள் குருடர்கள். அல்லேலூயா. அதே சமயத்தில் தேவனுக்காக எழுந்து செயல்படாதவர்கள் சப்பானிகள். நீங்களும் நான் யார்? குருடருமா இருக்கக்கூடாது, சப்பானிகளுமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா.
கர்த்தர் சோத்திரம் உண்டா. உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். சரி வாசிக்கலாம், வாசிங்க. இந்த ஆனாலும் தாவீது பிடிச்சிட்டான் பாருங்க, பிடிச்சிட்டாரு பாருங்க, தாவீது பிடிச்சிட்டாரே, பிடித்தான். அது தாவீதின் சீயோன் கோட்டை, சாதாரணம் இல்லை. சோத்திரம், சீயோன் கோட்டையை பிடிக்க தாவீதால தான் முடிஞ்சது. சோத்திரம், தேவனுடைய மனுஷனால தான் முடிஞ்சது. அது தாவீது நகரமாகவும் மாறிடுச்சு. அல்லேலூயா, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ எபிசியருடைய அந்த சுய நம்பிக்கை தகர்ந்து போனது. சோத்திரம், நாம் மேலே நம்பிக்கை வைக்காதபடிக்கு தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. எழுந்திருப்போமா? இந்த 7 ஜாதியாரின் பாவ சுவாபங்கள் நம்மிடத்தில் காணப்படாதபடிக்கு இவைகளை நாம் மேற்கொண்டு சோத்திரம் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் 7 ஜாதியர்கள், கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெரிசியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்தோம். வாய் திறந்த ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாவ சுவாபம் உடையவர்களோடு கூட எங்களை ஐக்கிய வேண்டாம் ஆண்டவரே. அதே போல கர்த்தராகிய சோத்திரம் ஐயா, இந்த கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெரிசியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர் போன்ற ஆண்டவரே அவங்களுடைய சுவாபங்கள் எங்களிடத்தில் காணப்படக்கூடாது. வாய் திறந்து சொல்லுவோமா? என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நம்ம இடத்துல இந்த காரியங்கள் ஒன்று காணப்படக்கூடாது. ஒரு ஜனங்களிடத்தில் காணப்பட்ட அந்த ஒரு ஜாதியார் என்று சொல்லும்போது நம்ம உலகத்தின் பிரகாரமாக பார்க்கப்படுகிற அந்த ஜாதியார் கிடையாது, தேசத்தார்னு அர்த்தம். ஜாதியார்னா என்ன அர்த்தம்? தேசத்தார், அவ்வளோதான். கர்த்தர் வேதத்தில் சோத்திரம், இந்த தேசத்தார், கானானிய தேசத்தார், ஏத்திய தேசத்தார், சோத்திரம். கர்த்தர் வாய் திறந்து சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே சோத்திரம், எங்களுக்கு நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற பரமான கானானியை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்கு இப்படிப்பட்ட ஆண்டவரே கானானியுடைய ஆவியை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஒழுக்கக்கேடு உள்ளவர்கள், மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக சோத்திரம் நாங்கள் இருக்க மாட்டோம். அல்லது அப்படிப்பட்டவர்களோடு கூட நாங்கள் சோத்திரம் இணைந்து செயல்பட மாட்டோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் இவர்கள் இப்படிப்பட்ட ஆவியை நாங்கள் சுவாபம் உடையவர்களை விட்டு நாங்கள் அப்புறப்படுத்தி அல்லேலூயா சோத்திரம் ஜெயம் எடுக்க கிருபைதாங்கய்யா. ஏத்தியர் அல்லேலூயா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை உண்டு பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோமே. அப்படிப்பட்டவர்களோடு கூட எங்களுடைய ஐக்கியம் இராதபடிக்கு ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானமாய் இருக்கிறவர்களோடு கூட எங்களுடைய ஐக்கியத்தை வைத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஏவியர் தந்திரமானவர்கள், பேச்சில் செயலில் தந்திரமானவர்கள், சுயநலமுடையவர்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக ஆண்டவர் நாங்கள் இராதபடிக்கு அப்படிப்பட்ட ஆவிகளை கடிந்து கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பெரிசியர் சோத்திரம், சுய திட்டமுடையவர்கள், சட்டத்திற்கு புறமானவர்களாக, வேத சட்டத்துக்கு புறமானவர்களாக நாங்கள் ஒரு நாள் நடக்கக்கூடாது ஆண்டவரே. வேத திட்டத்தின்படி சட்டத்தின்படியே நாங்கள் நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு சோத்திரம். கிர்காசியர் பயமுள்ளவர்கள் சொல்லப்பட்டப்படுகிறதே. நாங்கள் தேவனே உமக்கு பயப்படுகிற பயம் மட்டும் எங்களிடத்தில் இருக்கட்டும் ஐயா. அப்பா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாள்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. சோத்திரம், அவனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் வாழ்ந்து செயல் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. ஏமோரியரை போற பெருமுடையவர்களாய் ஒருவர் இராதபடிக்கு அப்படிப்பட்ட ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் நாங்கள் ஆண்டவரே. சோத்திர பரமகானனை சுதந்திரிக்க வேண்டியவர்கள் ஆண்டவரே. தகப்பனே, அப்படிப்பட்ட ஆளுகளோடு எங்களுடைய ஐக்கியம் வேண்டாம் ஆண்டவரே. எபிசியர் சுயநம்பிக்கை உடையவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சுயநம்பிக்கை உடையவர்களாக நாங்கள் ஒரு நாள் இராதபடிக்கு தேவன் மேலே உண்மையிலே நாங்கள் நம்பிக்கை உடையவர்களாக, முழு நம்பிக்கை விசுவாசம் உடையவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. சோத்திரம் ஐயா. நம்முடைய நடக்க கர்த்தன் உதவி செய்து நடத்துங்க. ஆகவே இப்படிப்பட்டதான 7 ஜாதியாரின் சுபாவங்கள், 7 தேசத்தாருடைய சுபாவங்கள், கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெரிசியர், கிர்காசியர், எமோரியர், எபிசியருடைய எல்லா விதமான பாவ சுபாவங்கள் எல்லாம் ஒன்று எங்களிடத்தில் இராதபடிக்கு அப்புறப்படுத்தி எங்களை ஆண்டவரே தேவ ஜனங்களாக, அப்பா சோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளாக, அப்பா தேவ ஜாதியாக, அவன் பரிசுத்த ஜாதியாக எங்களை நீ தெரிந்து கொண்டு அழைத்து வேறுபடுத்தி முகொண்டு சோத்திரம் ஆண்டவரே. முன்குறித்த தெய்வங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வருகிற 3 நாள் ஆண்டவரே 27, 28, 29 புதன், வியாழன், வெள்ளி சோத்திரம்